நம்ம செந்தில் பாலாஜி வந்து அதிமுக பீரியட்ல 2001 2006 அவர் என்ன பண்ணாரோ அதே மாதிரி, அதாவது போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும்போது வேலை வாங்கி கொடுத்தாரோ, இப்போ எப்படி நேரு வந்து வேலை வாங்கி கொடுக்கறதுக்கு வந்து லஞ்சம் வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்தாரோ, அரசு பணியிடங்களை நிரப்பினாங்களோ, அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு, அப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்படிங்கிறதுனால அவருடைய கண்ட்ரோல்ல தான் டிஎன்ஹெச்பி இருக்கும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்கும். அதுல வந்து நிறைய பிளாட் வச்சு இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அதுல குறிப்பாக சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, அதாவது டிஎம்கே கருணாநிதி குடும்பத்துக்கு வேண்டியவங்களுக்கு, கருணாநிதிக்கு பாதுகாவலராக, தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்த ஜாபர் சேட்டு, கணேசன், அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இவர் வந்து முறைகேடாக வீடுகளை ஒதுக்கினார் அப்படிங்கிறது. அதுவும் எப்படி, உயர் வருமான குழு வீடுகள், அதாவது ஹையர் இன்கம் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், 1700 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும், அதெல்லாம் பெரிய கார்டன்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களால சென்னையில ஒரு வளர்ந்து வரும் ஒரு இடத்துல வந்து, அதாவது அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியால உங்களால திங்கே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்கும். நொளம்பூர் அப்படின்னுட்டு ஒரு இடம், அது ப்ராபபிளி முகப்பேர் ஏரியாவில் எங்கேயோ வருதுன்னு நினைக்கிறேன். அந்த முகப்பேர் ஏரிக்கு பக்கத்துல எங்கேயோ வரா மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வழக்குல அவருக்கு வந்து டிவிஎஸ்சி